ஆனா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் எதன்றத மறைச்சு போட்டு பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் இதுதான் லைலத்துல் கத்ர்னு சொல்ல வந்தேன், அல்லாஹ் மறைச்சிட்டான். இன்னொரு இன்சிடென்ட் நடந்துட்டு இப்ப ஆனாலும் அதை தேடிக்கொள்ளுங்க. எப்ப ரமலான் கடைசி 10ல ஒற்றை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள். எத்தனை? 21, 23, 25, 27, 29 தேடிக்கொள்ளுங்கள் என்றதை சொல்லி போட்டு நடத்துக்குவார். தேடிக்கொள்ளுங்கள் என்றால் என்ன? எங்க போய்த்து தேடும்? தஹர்ருஹா, நீங்க அதை தேடுங்க. எங்க போய்த்து தேடணும்? யார்கிட்ட போய்த்து தேடணும்? பள்ளி மோலையிட்ட போய்த்து தேடவா? அல்ல அதுல ரூம்ல போய்த்து தேடவா? எங்க போய்த்து தேடுறது? தேடுங்க எங்க தேடுறது? இல்ல. 21வது இரவு வந்துட்டு இன்னைக்கு யா அல்லாஹ் லைலத்துல் கத்ர எதிர்பார்க்கக்கூடிய இரவு. அந்த இரவோட என் கல்வி சேஞ்ச் ஆகும். நாம் பாவத்தை முழுமையா விட்டுட்டோம், பாவ சிந்தனைகள் விட்டுட்டோம். அமல் இபாதத்துகளோட மட்டும் சுபகுடைய அதான் வரும் வரையில அமல் இபாதத்து பாவம் இல்லாமல் நன்மைகளை கொண்டு தூங்கினாலும் அமல் செஞ்சு போட்டு காலையில ஜொப்புக்கு போகணும். எலுமான அமல்களை செய்யுங்க, பாவம் செய்யவானம், ராகத்தா தூங்குங்க. இந்த இரவு, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு, அதை எதிர்பார்க்கிற இரவு என்று அந்த கல்பை சுமந்து கொண்டு எவ்வளவு நன்மை செய்ய இயலுமோ அவ்வளவு நன்மையை செஞ்சு சுபகோட அந்த இரவு எதிர்பார்க்கிற டைம் முடிச்சு. இப்படி செஞ்சிட்டோமா அப்படிப்பட்டவங்களுக்கு லைலத்துல் கத்ருடைய அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆனால் ஒன்று, இப்ப இமாம் ஜமாத்தோட தொழுது முன் சஃப்ல இமாமோட பின்னுக்கு இந்த தொழுது வரை கிடைக்கிற நன்மை பின்னு சஃப்ல உள்ளவருக்கு இல்ல. சஃப் முந்த நன்மை கூடும். முன்னுக்கும் வலதுக்கு இமாமோட முஅஸ்ஸினோட இருக்கிறவருக்கு இன்னும் கூடும். இவங்களை குறைச்சல், அப்புறம் இவங்களுக்கு கூடி இவங்களோட அவங்களுக்கு குறைச்சல், பேத்து அங்க கேட்டு கிட்ட இமாம் ஜமாத்தோட தொழுவாங்க. அங்க கேட்டு கிட்ட தொழுவதற்கு மேற்கொண்டு நன்மை இல்லை. அதனால இந்த 10 இரவு யாரு சரி துனியா சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடைய சாரத்தை இறுக்கி கட்டுவாங்க. மாளிகை அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வருவாங்க. இத்திகாஃப்ல 10 நாட்களும் பள்ளியில இருப்பாங்க. இப்படி யாருக்காவது இத்திகாஃப் நின்று குர்ஆன் ஓதிக்கொண்டு பள்ளியிலே காலத்தை கழிக்கலும் என்றால் அது ஆக ஏற்றமானது. அவர்களுக்கு மட்டுமல்ல, பொறுப்புகளுக்கும் வேலைகளுக்கும் பெண்களுக்கு வீட்டில் எது அமல் இபாதத்தை செய்யற இடமோ அந்த இடத்துல அவங்களுக்கு செய்யலாம். குர்ஆன் ஓதையலவா, தொலையலவா, திக்ர் ஸலவாத்துக்களை கொண்டு ஹயாத்தாக்கலாம். ஒருத்தர் போன வருஷம் இங்க கோல் பண்ணினார். 21வது இரவு அதுல உம்மக்கு திடீரென நெஞ்சு நோக்கு. அதுல உம்மா ஹாஸ்பிட்டல்ல, நான் பள்ளியில் இத்திகாஃபிக்க வாக்கில்ல, நான் உம்மாட்ட பேச்சு நிக்க போறேன். லைலத்துல் கத்ர்ண்டா என்ன செய்யற ஹதரத்னு கேட்டார். அருமையானவர்களே, மஹ்ரூபோட லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்ல செய்த அமல்கள்ல அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அமல் என்ன தெரியுமா? பெத்த தாய்க்கு பக்கத்தில் அல்லாஹ் ஹிதமத்தை செய்த பாக்கியத்தை கொடுத்தார். அருமையானவர்களே, அதுக்கு அப்படி சந்தோஷம். லைலத்துல் கத்ருடைய நன்மை தாரதாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறானோ அதுல பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிட்டு, அதுவும் அமல் தான். அதுவும் அமல் தான். சோமில்லையா பார்த்துக்கொள்ள, அதுவும் அமல் தான். எல்லா அமல் இபாதத்துகள் தான். ஆனால் யாருக்கு சரி உம்ராக்கு பேத்து கடைசி 10 நாளும் இத்திகாஃப்ல மஸ்ஜிதுல் ஹரம்ல நிக்கலுமா? எவ்வளவு பெரிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கிறது. இந்த பள்ளியில வந்து இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இல்ல, அது போனஸ். அங்க ஒன்றுக்கு எத்தனை? ஒன்றுக்கு 1 லட்சம். சும்மா லேசா செல்ல ஒன்றுக்கு 1 லட்சம் கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் படாது. பேத்து பாப்போம் இன்ஷா அல்லாஹ். 1 லட்சம் என்று சாதாரணம் இல்ல. இப்ப நான் வாழ்க்கை ஃபுல்லா ஒருத்தர் 100 வருஷம் 100 வருஷத்தை உதாரணம் இருப்பேன். 100 வருஷம் தஹஜ்ஜத் தொழுதால் 100 வருஷம் தஹஜ்ஜத் தொழுதா எத்தனை தஹஜ்ஜத் தொழுது தெரியுமா? 100 வருஷம் தொழுதுண்டா குறைஞ்ச 115 வருஷம் வாழணும். சின்ன வயசு விடணுமே. 100 வருஷம் முடிபடாம தஹஜ்ஜத் தொழுதால் 36,500 தஹஜ்ஜத் தொழுது. 36,500 ஒரு நாளைக்கு ஒரு தஹஜ்ஜத் நேரம் தானே வருது. அப்ப ஒரு வருஷத்தை பார்த்து நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட 36,500 தஹஜ்ஜத் தொழுலும். ஆனால் புனித ஹரத்துல பேத்து மக்காவில ஒரு தஹஜ்ஜத் தொழுதால் கிட்டத்தட்ட 1 லட்சம் தஹஜ்ஜத் தொழுத நன்மை என்றால் 300 வருஷம் தஹஜ்ஜத் தொழுத நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். 300 வருஷம் தஹஜ்ஜத்துடைய நன்மைங்க. ஒரு லுகருக்கு 300 வருஷம் லுகர் தொழுத நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு சதக்காவுக்கு 1 லட்சம் என்றால் இப்படி அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிற இடம் அங்க பேத்து செஞ்சாது பெரிய பாக்கியம். அப்படி என்று கடன் எடுத்துக்கொண்டு மனுஷனையே மாத்திக்கொண்டு பொல்லு வச்சுக்கொண்டு பிள்ளைகளுக்கு பெருநாளுக்கும் இல்லை, உள்ள சின்ன குடிக்கவும் இல்லை, அவர் 300 வருஷம் கிடைக்கும் பார்த்துக்கணும்.
பொறுப்புகள் செய்யணும், எங்கட பொறுப்புகள் இருக்குது. ஆனால் அருமையானவர்களே, லைலத்துல் கத்ரை அடைவது என்பது எங்களால் எப்படி அந்த இரவு சங்க செஞ்சு கண்ணியப்படுத்த முடியுமோ எங்களுக்கு அல்லாஹ் அதை தந்துடுவான். ஆனா எனக்கு பள்ளிக்கு வரையலும் இழ்த்திகாஃப் நிக்கலும் எனக்கு நன்மை அடையலும் என்று இருக்கும் பொழுது யாரு சரி சோம்பரத்தனத்துல அதில் கொஞ்சம் தூரமானால் அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறையும். முன்சஃப்ல வந்து தொழிலும் ஆய்க்கச்சால ஓணமண்டே பின்னுக்கு தொழுது அல்ல இமாஞ்சமாத்தோட தொழுந்தா நன்மையை விட்டுட்டு வானமண்டி இமாஞ்சமாத்துக்கு டக்குனு தனியை வந்து தொழுதுட்டு போற அந்த மாதிரி சோம்பரத்தை. இது அல்லாவோட கனெக்ஷன் உண்டு. இது அல்லாஹ் எங்கட கல்பத்தான் பார்க்கிறான் இதெல்லாம் நான் பார்க்கணும். அதனால அருமையானவர்களே, இப்ப இந்த மகத்தான கதருடைய இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அமல்கள் ஆகப்பெரிய அமல் இத்திகாஃப். ஆனா இத்திகாஃப் என்பது பள்ளியில ரமதானுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை, வாழ்க்கை ஃபுல்லா. நாங்க ஜும்மாக்களை சொல்றோமே இத்திகாஃபுடைய எண்ணத்தோடு அமர்ந்து இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எப்ப பள்ளிக்கு வந்தாலும் யா அல்லாஹ் உனக்காக நான் தரிக்கிறேன் பள்ளிவாசல்ல. இத்திகாஃப்னா தரிப்பது, உனக்காக நான் மாளிகையில தரிக்கிற நியத்து வைங்க, தொழுந்த நன்மை திக்ரு செஞ்சு எல்லாம் கிடைக்கும். இத்திகாஃபுடைய நன்மை பள்ளியில் விட்ட ஒவ்வொரு மூச்சுக்கும் வேற நன்மை எழுதப்பட்டு கொண்டிருக்கும். இத்திகாஃபுக்கு அது வாழ்க்கையில ஃபுல்லா இருக்குது. அந்த அமல கட்டாயப்படுத்தி வலியுறுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 நாட்களுக்கும். இப்ப அந்த 10 நாளுக்கும் தொழுகையிலும் நோன்பு பிடிக்க அல்லாஹ்வுக்கு குர்ஆன் ஓதேனும் திக்ர் ஸலவாத் எதற்கொண்டும் அல்ல நாங்க மார்க்கத்தை பேசுறோம், ஹதீஸ்களை வாசிக்கிறோம், மார்க்கத்தை படிக்கிறோம். இது எல்லாமே அந்த கியாமுல் லைல்ல சேரும். கியாமுல் லைல்னா தொழுகை உண்டல்ல, எங்க வந்து கியாமுல் லைல் தொழுகை வந்தீங்க மன்னிக்கணும். கியாமுல் லைல் தொழுகை இஸ்லாத்துல எங்கேயும் வரல. கியாமுல் லைல்னா இரவுல தூங்காம முழிச்சு நிக்கிறது, முழிச்சு நின்று அமல் செய்யறது. அந்த அமல்கள்ல ஆகச்சிறந்த அமல் தொழுகை. அப்ப தொழுகை என்ன செய்வாங்க, வித்திர் தொழுகைய சிலவங்க தராவீஹ் இஷாக்கு போறவு தராவீஹ் தொழுகை சுபஹுக்கு பாங்கு வர காட்டி ஒரு குர்ஆன் ஓதி தொழுதாங்க. தராவீஹ இஷாக்கு போற தக்பீர் கட்டுறாங்க, தொழுவிச்சு போட்டு சுபஹ் இமாம் ஜமாத்துக்கு அரவருக்கு சுபஹ் அசானுக்கு அரவரை முந்தி தராவீஹ் முடிஞ்சு அப்படி தொழுதிக்குதானே நிறைய தொழுதாங்க. அப்படி ஹாஃபிஸ்மார்கள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதி தொழுவாங்க. இப்ப இவரு கியாமுல் லைலா இல்லையா, கியாமுல் லைல் தராவீஹ கொண்டு கியாமுல் லைல் இன்னும் சில தராவி தொழுதுட்டு போவாங்க. வித்திர் 11 தொழுவாங்க. விடிய விடிய பல ஜூசுகள் ஓதி உலமாக்களை போட்டு தொழிப்பாங்க. அந்த தொழுகைக்கு பேர் என்ன, வித்திருடைய தொழுகை. ஆனா நன்மை எது, கியாமுல் லைலுடைய நன்மை. ஒருத்தர் விடிய விடிய குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாரு, அவருக்கும் கியாமுல் லைலுடைய நன்மை. மன் காம லைலத்துல் கத்ர் என்ற ஹதீஸ் புகாரில வருது. யார் லைலத்துல் கத்ர்ல நின்று வணங்குறாரோ வேண்டா தூங்காம அதை கணக்கெடுக்காம அதை கல்வில சுமந்து கொண்டு இபாதத்தை செய்யறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா நாயன் அத்தனை பாவங்களை மன்னிச்சுடுவான் ஹதீஸ் வருது. அப்ப கியாமுல் லைல் என்பது இப்படித்தான். தராவீஹ் தொழுகை, தராவீஹ் என்ற பேரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால 4 இமாம்கள், இமாம் ஷாஃபி இமாம் ரஹிமஹுல்லாஹ், மாலிக் இமாம், அது மாதிரி எல்லாம் ஹிஜ்ரி 80 90 150 பிறந்தவங்க. அவங்களோட காலத்துல 4 மதுஹப் இமாம்களுக்கும் பிறகுதான் புகாரி இமாம் பிறக்கிறாங்க. 4 மதுஹப் பிறகுதான் முஸ்லிம் இமாம் பிறக்கிறாங்க. ஹதீஸ் கலையில கூட பாடுபட்டவங்க ஃபர்ஸ்ட் இவங்க. அவங்க ஹதீஸ்களை சேர்த்து சட்டங்களை கொண்டு வந்தது பிறகு மதுஹப் இமாம்கள் இந்த ஹதீஸ் கலை இமாம்கள் வந்தாங்க. அவங்க ஹதீஸை பாதுகாத்து போட்டு அவங்களே மதுஹப் தான் கருத்திருத்தாங்க. மதுஹப் இமாம்களுக்கு தான் இடம் கொடுத்தாங்க. 4 மதுஹப் இமாம்களும் 4 கருத்து சொல்லுவாங்க. ஆனா சில விஷயத்துல 4 மதுஹப் இமாம்களும் ஒரே கருத்தளிப்பாங்க. இந்த 4 மதுஹப் இமாம்களும் யாரு யாரு, சஹாபாக்கள் ஹயாத்தோட இக்கச்சல பிறந்தவங்க, தாபியுங்கள் ஹயாத்தோட இக்கச்சல பிறந்தவங்க, புகாரி இமாமுடைய உஸ்தாத் இருக்கிறாங்க, ஷாஃபி இமாமுடைய உஸ்தாத் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து 4 மதுஹபும் இமாமுல் மதீனா அண்டா மதீனத்துக்கு அவரை தாண்டின அறிவாளி ஒன்று இல்ல. இமாமுல் ஆலம் இமாம் அபு ஹனீஃபா அண்டா இமாம் அபு ஹனீஃபா நாயகத்தை பார்த்துட்டு மௌத்த தாவண்டி எத்தனை தாபியங்கள் துவா கேட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட 4 மதுஹப் இமாம்களும் ஒரு முடிவு சொன்னா உலகமே நடுங்கி இருக்கும். அதுல ஒன்றுதான் தராவீஹ் 20, தராவீஹ் 20, தஹஜ்ஜத் 8. தெளிவா வந்துட்டாருமே. இது நாங்க இன்னைக்கு உண்டாக்கினது, நாங்க இன்னைக்கு உண்டாக்கினது இல்ல. இப்ப 1400 வருஷமா முழு உலகத்தின தராவீஹ் 20 தான். நான் தர்க்கம் பண்ண குழப்பிட்டு போறதுக்கு வரல. அப்ப இல்ல தஹஜ்ஜத்துல வந்த ஹதீஸ் டெய்லி நடக்கிறது. ரமலான் அல்லாத காலம் என்றா அப்படி என்ன பெருநாள் முடிஞ்சதுக்கு பிறகு தராவீஹ் தொழுமை. சின்ன பிள்ளைல எல்லாருக்கும் தராவீஹ் என்றாலே நோன்பு தான் ஞாபகம் வருது. சுபஹ் தொழுகைன்னா நோம்பு ஞாபகம் வருதா, லுஹர் தொழுகைன்னா நோம்பு ஞாபகம் வருதா, தஹஜ்ஜத்னா நோம்பு ஞாபகம் வருதா?
இல்லைன்னு காரணம் இதெல்லாம் எதனாலும் உள்ளது. அப்ப இஸ்லாத்துல இதே மாதிரி எந்த நாளும் நடக்கக்கூடிய வித்திர் தொழுக, லுஹா தொழுக எதுக்குரியது? ரமலான் ஞாபகம் வருதா? இல்ல, முட்டாள்களை தான் ஞாபகம் வரும். எந்த நாளும் உள்ளது. தராவீஹ் என்றாலே ரமலான் ஞாபகம் வருது. இது இன்றைக்கு நேரத்தில் 1400 வருஷமா. அப்ப எங்கேயாவது வேறொன்றுக்கு வந்த ஹதீஸ் உண்டு கொண்டாந்து இங்க வச்சு போட்டு தராவீக்கு கவுண்ட் நாங்க மாத்திட்டோம்டா, அப்ப நோம்பு முடிஞ்சா அவங்க அவ்வளவு பள்ளியில தராவி தொழுவணும். ஏன் ரமலானுக்கு மட்டும் தொழுக? இது சின்ன பிள்ளைக்கு விளங்குறாரு. அதனால இமாம்கள் இதெல்லாம் அழகான முறையில் தொகுத்தந்தத்துல அதுல இன்னொன்று ஞாபகம் வருது. அது என்ன? பெண்களுக்கு மென்சஸ்ல குர்ஆன் ஓதையிலுமா ஹராம். 4 மதுஹபும் ஹராம். 4 மதுஹபிலையும் ஹராம். மென்சஸ் பீரியட்ல தொலையலுமா, குடிக்கலுமா, ஓதையலுமா ஹராம். இன்றைக்கு உள்ளவங்க சும்மா பார்த்து போட்டு 4 மதுஹபும் ஹராம்ன்றாங்க தான். ஆனா எங்களுக்கு விளங்குது எழுமன்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். 4 மதுஹபும் ஹராம்ன்றதோட நடுங்கி நின்றவங்க புகாரி முஸ்லிமிமா. இன்றைக்கு வந்த பெரியமாவங்கள் மாதிரி எடுத்து போட்டு சொல்றாங்க 4 மதுஹபும் ஹராம் தான், ஆனா கூடுமண்டு ஏண்ட கருத்து என்றாங்க. அப்படி சொன்ன வீடியோ தான் ஒண்ணு யாரோட போட்டி போட்டு இஸ்லாத் அடிப்படையை விளங்கணும். அதனால அருமையானவர்களே, தராவி என்று ஹதீஸ்ல இமாம்கள் புகாரியில தலைப்பொண்டே வந்திருக்குது. எது? தராவிஹன். ஆனா கியாமுல் லைல்னு தொழுகை வரல. தொழுங்கோ, இபாதத்தை பாலாக்க சொல்லல. கியாமுல் லைல் என்ற ஒரு தொழுகை தக்பீர் கட்டேலுமா இயலவா? அப்படி கெட்டவானு ஒன்றோ வித்திர தொழுங்க, அல்லது நான் சொன்ன மாதிரி விடிய எங்க தொழுகிறாங்களா பயப்படாம போங்க. வெளியிருந்து கொண்டு சோம்பரத்தானதை அட்டாக் பண்ணவான, வெளியிருந்து கூட அவங்களுக்கு தொலை சோம்பர தொழுதவங்களை வச்சுக்கொண்டு நீங்க இதாக்குவான, நீங்க உண்டாக்குங்க. மாஷா அல்லாஹ், பேர்வல சைனா போட்ல எங்க உலமாக்கள் சேர்ந்து தராவிக்கு பிறகு வித்திர விடிய வெடி உலமாக்களை போட்டு தொழிக்கிறாங்க. தராவி வித்திர தொழுகை கடைசி 10 நாளுக்கு. நாங்க அமளிபாதத்துல பலகீனம் வாய்ந்து கொண்டு ஆசையோட இபாதத்தை செய்யறவங்கள குழப்ப போகவா? நீங்க ஒன்றை செஞ்சு போட்டுதான் வானம் பண்ணோம். அதனால மார்க் அடிப்படையில் நான் உங்களுக்கு பேசுறேன். அதனால அருமையான பெருமக்களே, இப்ப கடைசி 10 இரவுகள்ல இரவு அமல்கள், இரவுல அமல் செய்யறது, தொழுகைகளை தொழுகிறது, நீண்ட சூரத்துகள் ஓதி தொழுகிறது, இதெல்லாம் சல்லல்லாஹு விரும்பினது. நாங்க செய்யணும். இது சூஃபியாக்கள் வலிமார்கள் செஞ்சு காட்டினவைகள். நாங்க அவைகளை ஹயாத்தாக்கணும் அருமையானவர்களே. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய கடைசி 10ல லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தரணும். நான் சொன்ன அமைப்புல இஸ்திக்ஃபார் தௌபாவுடைய விஷயம், அதே மாதிரி லைலத்துல் கத்ர் எப்படி அடையணும் என்ற விஷயம், கடைசி 10ல அமல் என்றது நான் வாக்கு தந்த மாதிரி பயானுடைய ஆரம்பத்துல நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். அதே மாதிரி ஒன்றுதான் தௌபா இஸ்திக்ஃபார் வாழ்க்கை ஃபுல்லா உள்ளது. மௌத் வரக்காட்டி நினைக்குவான தௌபா இஸ்திக்ஃபார் என்பது ரமலான் 27க்கு நினைச்சிடுவாங்க. நிறைய பேர் சொல்லிக்க அது 27க்கு. உண்மைக்கு 27ல தௌபா வைக்கிற காரணம் ஒரு வழிகாட்டலுக்கு மட்டும்தான். நாங்க யாரும் துவா கேட்டு பழக்கம் இல்லை. ரைட்? இப்ப நான் ஒரு 10 நிமிஷம் தாரு, 15 நிமிஷம் தாரு, நீங்க எல்லாரும் உங்களுக்கு தேவையான எல்லா துவாவையும் கேட்டுக்கொள்ளணும் என்று ஒரு 15 நிமிஷம் தந்தன்களை இப்ப தாரல எங்களை லேட் ஆகி கொண்டு மொத்த பார்த்து முடிக்கல. சரியா? இப்ப தாரல ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். இப்ப எல்லாருக்கும் ஒரு டைம் தந்ததுக்கு பிறகு என்ன நடக்கிற? எல்லாரும் துவா கேளும். ரைட்? இப்ப நீங்க கேட்டதை செல்லும் கண்டு சொன்னா ஒவ்வொருத்தரும் திருப்பி ஒன்றேதான் கேட்டு பாக்கி வாரல கேட்கிறது. ஆனா உலமாக்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, எந்த கேட்டு அடிக்கடிக்கு சொல்லிக் கொண்டு போவாங்க உலமாக்கள். நாங்க கேட்டா ஹஜ்ரத் ஹஜ்ஜி போறதோட துவாக்கு வரும் மெசேஜ், 100 பேர்ட்ட மெசேஜ் வரும். அப்படித்தானே? இந்த 100 பேர் மெந்த துவா கேட்க சொல்றாங்க. பிள்ளைக்கு ஓலைவலுக்கும், சிஷ்யத்துக்கும், ஏழைகளுக்கும், மகளுக்கு ஒரு விஷயம், மகனுக்கு ஒரு விஷயம், தொழில் விஷயம், அது இது முழக்கால் வருத்தம் ஒண்டிக்கு, இடுப்பு வருத்தம் ஒண்டிக்கு. அப்படித்தானே? இன்னாரை கேன்சர். 100ல 199.9 மெசேஜும் இந்த மௌத்துக்கு முன்னால் உள்ள துனியாவுக்கு தானே அருமையானவர்களே. ஒரு ஆசைக்கு ஒரு மெசேஜ், அதுல சக்கராத்துல களிமாவோடு மௌத்தாகும். அதுல உலகத்துல எது கிடைச்சோ இல்லையோ என் ரப்ப சொர்க்கத்துல பார்க்கணும். அதுல என் மையத்து ஒரு மூமினுடைய மையத்தாக என் கபர்ல என்ன வச்ச உடனே என் கபர் சுருக்கத்து பூங்காவனமாக. இது நிரந்தரமான வாழ்க்கை. துனியால வாழ்ந்து 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 ஆக கூடினா இப்ப 100 வருஷம் போகல, 40-50 ஹார்ட் அட்டாக் பிடிச்சு போகுது. ஆனா கபர்ல வச்சா கியாமத்து நாள் வர காட்டி என் கபர்ல 1000 வருஷம் நிக்கவாகுமோ தெரியாது. அந்த 1000 வருஷத்துக்காக நாங்க கேட்கறது குறைஞ்சிட்டாரு. மாஹ்ஷர் மைதானத்தை பத்தி, கியாமத்து நாளை பத்தி, சொர்க்கத்தை பத்தி இப்ப உலமாக்கள்கிட்ட கேட்டா யாரு கூடுதுவா கேட்டி வர்றான். அதுக்குத்தான் நாங்க அரபிகளோட பிள்ளைகள் அல்ல,
இமாம் துவா கேட்கிறாரு, தௌபா செய்யறாரு. ஆமீன் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஞாபகம் வரும், அப்படி நான் தனியே கேட்டா இது ஒன்றுக்கும் நான் கேட்டில்ல, சரிதானே? அப்படி இந்த ஆமீன் சொன்னதால் இதெல்லாம் எனக்கு ஒரு பக்தி வந்துட்டு நான் இதெல்லாம் கேட்கணும் படிக்கிறாங்க. அதனால லைலத்துல் கத்ர் என்று 27 மட்டுமல்ல, ஒற்றை இரவுகள் எல்லாத்தையும் ஹயாத்தாக்கணும். 27ல வர வாய்ப்பு கூடி என்று சில இமாம்கிட்ட கருத்துக்கள் இருக்கு, சில ஹதீசுகளை வச்சு அந்த நாளும் எடுக்க இருக்கு, கருத்துக்கள் இருக்குது. அதனாலதான் இந்த நாளும் வச்சு கொண்டு இருக்கிறதுக்கு இல்ல, அந்த நாளை கூப்பிட்டு வைக்கிற 7 மண்டா ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு ஒற்றை இரவுல நீங்க ஹயாத்தாக்குங்க, தௌபா செய்யுங்க, சொல்லிக் கொடுங்களே. தார்சர் ஒரு மோளை வீடியோ போடுவாங்களா, இது பிதுஅத்து, ஒற்றைப்படை இரவுகள்ல தௌபா செய்யக்கூடாது, 27ல மட்டும்தான் தௌபா செய்யணும் என்று யாராவது சொல்லுவாங்களா? யாராவது பேசுவாங்களா? எங்களுக்கு 21ஆம் ஆண்டுக்கும் நைட் தௌபா பயான் புக் இருக்கு, 23க்கும் மீக்கி, 25க்கும் மீக்கி, 27க்கும் மீக்கி, 29 வரைக்காட்டும் தௌபா பயான் நிறைய செய்தாங்க. அறிவு வந்துட்டு. ஆனா பழைய மனுஷரை வெட்டு நோக்கம் ஒரு கூட்டத்துக்கு எல்லாம் செஞ்சாலும் அந்த குற்றம் பிடிக்கும் மாமி கும்பிட்டாலும் குற்றம் மாதிரி எல்லாத்தையும் சீரழிச்சு போட பார்க்கல. அதனால அருமையானவர்களே, மார்க்கம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு கூட்டத்தை திருப்திப்படுத்துறதுக்கு மார்க்கம் கிடையாது. அதனால இந்த மார்க்கத்துடைய நோக்கம் அல்லாஹ்வை அடைஞ்சு நாங்கள் ஸ்ரீதேவிகளாக இந்த துனியால வாழ்ந்து நாளைக்கு மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். அல்லாஹ் தஆலா நான் கேட்ட விஷயங்களை மௌத் வரையிலும் எங்களோட வாழ்க்கையில எடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தாருவானாக. யா அல்லாஹ் இவ்வளவு நேரம் பொறுமையாக யா அல்லாஹ் உன்னுடைய மாளிகையில் உன்னை பற்றி உன்னுடைய மார்க்கத்தை பற்றி இவ்வளவு விஷயங்களை கேட்டு படித்தவர்கள் அனைவர்களுக்கும் ரப்பே ரஹ்மானே நீ பரக்கத்தான சிறப்பான வாழ்க்கையை கொடுத்தருவாயாக. யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய யா அல்லாஹ் ஒரு அமர்வாக இந்த அமர்வை கபூல் செய்வாயாக. எங்களோட தவறுகளை திருத்திக் கொண்டு யா அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ரப்பே ரஹ்மானே மேலான சொர்க்கத்தில் இருக்க வேண்டிய எங்களை யா அல்லாஹ் அன்னவர்களால் இரக்கம் வைக்கப்பட்ட உம்மத்தினர்களாக நீ எங்களை வாழ வைப்பாயாக. அன்னவர்களை அடிக்கடி கனவிலே காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் இருலகத்திலும் வெற்றி பெற்ற ஸ்ரீதேவிகளாக நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் யா அல்லாஹ் இந்த ரமதானில் புனித லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்த கூட்டத்தில் யார் யாரையெல்லாம் நீ தெரிவு செய்தாய் யா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் யார் யாரையெல்லாம் நீ பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஸ்ரீதேவிகளாக இந்த மாதத்திலே தெரிவு செஞ்சாயோ ரப்பே, எங்கள் அனைவரையும் அந்த கூட்டத்தில் எங்கள் குடும்பத்தினர்கள் அனைவர்களும் சேர்த்து அருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய பார்வையில் மூதேவிகளாக ஒதுக்கப்பட்டவர்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்து அருள்வாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யா அல்லாஹ் இந்த உலகத்துக்கும் மறு உலகத்துக்கும் கேட்ட அத்தனை ஹைர்களையும் நலவுகளையும் நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. யா அல்லாஹ் அதிகமாக உன்னிடத்தில் இஸ்திக்ஃபார்கள் செய்யக்கூடியது ஆசைய ஆர்வத்தை எங்களுக்கு தந்தருவாயாக. எங்கள் பலகீனங்களை உணர்ந்து திருத்திக் கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. எங்கள் கல்விகளில் என்னென்ன கவலைகளை மறைத்துக் கொண்டு வாழுகின்றோமோ யா அல்லாஹ் அத்தனை கவலைகளையும் நீ அறிந்தவனாக இருக்கிறாய் ரப்பே ரஹ்மானே. எல்லா கவலைகளையும் சந்தோஷங்களாக மாற்றி தந்தருவாயாக. எல்லா ஹாஜத்துகளையும் நீ எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கல்வியில் இருக்கக்கூடிய அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருவாயாக. செல்வ செழிப்போடு பரக்கத்தோடு மன நிம்மதியோடு கண்ணியத்தோடு நிரம்பிய வாழ்வை தந்தருவாயாக. இந்த ரமதானில் ரப்பே நீ எங்களை ஹயாத்தோடு வச்சது போன்று யா அல்லாஹ் அடுத்த ரமதானையும் குடும்பத்தோடு சந்தோஷமாக அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. எங்களோட வாழ்ந்துவிட்டு யார் யாரெல்லாம் யா அல்லாஹ் எங்கள் உறவுகளாக நெருக்கமாக இருந்தவர்கள் மௌத்தாகிய மன்னரையிலே கபரிலே வாழ்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய மகஃபிரத்தை கொடுக்கக்கூடிய இந்த பகுதியிலே கேட்கிறோம் யா அல்லாஹ். அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிச்சு அவனோட கபறுகளை சொர்க்கத்து பூங்காவனமாக ஆக்கி அருள்வாயாக. நரகத்து படுகொலியை விட்டும் பாதுகாத்து அருள்வாயாக. யா அல்லாஹ் அது போன்ற ஒரு கபருடைய வாழ்க்கை இருக்கிறது என்ற சிந்தனையோட எங்கள் உலகத்துல வாழச் செய்து அருள்வாயாக. உடம்புல எந்த பொறுமதியான ஆடைகளை அணிந்தாலும் ரப்பே ரஹ்மானே அத்தனை ஆடைகளையும் கழட்டி விட்டு கஃன் புடவையினால் சுத்தப்பட்டவர்களாக யா அல்லாஹ் அந்த மண்ணுக்கு தனிமையில் செல்ல வேண்டியவர்கள் என்ற உணர்வை தந்தருள்வாயாக. எங்களோட ரூஹு எப்பொழுது பிரிக்கப்பட்டு நாங்கள் மையத்துகளாக வைக்கப்படுவோம் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும் யா அல்லாஹ். அந்த நாளை அந்த நேரத்தை தெரிஞ்ச ரப்பே ரஹ்மானே எங்களோட ரூஹ வாங்க முன்னால் இந்த உலகத்துல கடைசி தூக்கத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களோட கனவுல காட்டி தந்தருள்வாயாக. அன்னவர்களை கனவுலே கண்டுவிட்டு கண் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது ரப்பே ரஹ்மானே ரூஹு பிரிக்கப்பட்டு அன்னவர்களோடு மேலான சொர்க்கத்திலும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன்.
آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا